என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. புரட்சித் தலைவர் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் கண்ணை நம்பாதே என்ற பாடலில் நன்றி மறவாத நல்ல உள்ளம் போதும் அதுவே என் மூலதனம் ஆகும் என்று பாடியிருப்பார். அதே போல அவர் எப்படி நன்றி மறக்காமல் இருக்கிறாரோ அதே போல அவரையும் அவர் செய்த உதவிகளையும் மறக்காத பல பேர் இருக்கின்றார்கள். திரை உலகில் சண்டை கலைஞர்கள், அதாவது ஸ்டண்ட் நடிகர்கள் புரட்சித் தலைவர் மீது பெரும் பாசமும் பக்தியும் கொண்டவர்கள். காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய படங்களுக்கு அதிகமாக ஸ்டண்ட் கலைஞர்களை, ஸ்டண்ட் நடிகர்களை பயன்படுத்துவார். அவர்களுக்கு தினமும் வேலை வாய்ப்பு இருக்கின்ற கொடுத்து கொண்டிருப்பவர் புரட்சித் தலைவர். அவருடைய படங்களில் தான் அதிகமான சண்டை காட்சிகள் இடம்பெறும். அதனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் புரட்சித் தலைவருக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக புரட்சித் தலைவருக்கு மத்திய அரசு பாரத் பட்டம் வழங்கிய போது அந்த பாரத் பட்டம் பெற்ற மக்கள் திலகம் எம்ஜிஆரை பாராட்டி நன்றி செலுத்தும் விதமாக கோடம்பக்கத்தில் ஸ்டண்ட் நடிகர்கள் ஒரு விழா எடுத்தார்கள். அந்த விழாவில் முக்கியமான பல பேர் பேசினாலும், பல ஸ்டண்ட் மாஸ்டர்கள் நடிகர்கள் பேசியிருந்த போதும் அதில் முக்கியமான ஒருவர் தவத்திரு குன்றங்குடி அடிகளார் கலந்து கொண்டு சிறப்பாக புரட்சித் தலைவரை பற்றி பேசினார். அவர் புரட்சித் தலைவர் மீது பேரன்பும் பெரும் பாசமும் கொண்டவர் குன்றங்குடி அடிகளார். அவர் புரட்சித் தலைவரை பற்றி சொன்ன நயத்தக்க நாகரிகமான நல்ல சொற்கள் இங்கே பல உண்டு. அவர் சொல்லியிருக்கின்றார். ஒரு சமயம் பானுமதி புரட்சித் தலைவரை பற்றி சொல்லும்போது, எம்ஜிஆர் என்றால் என்ன தெரியுமா? எம் என்றால் மினிமம், ஜி என்றால் கேரண்டி, மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்றுதான் எம்ஜிஆர் என்பதற்கு பொருள். அவருடைய படங்கள் எதுவுமே அவர் எடுத்தவர்களுக்கு தோல்வியை கொடுக்காது, நஷ்டத்தை கொடுக்காது. எனவே மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் என்று அவர் சொன்னார். இவரோ குன்றங்குடி அடிகளார் இன்னும் ஒரு சிறப்பான வகையில் எம்ஜிஆர் என்கின்ற சொல்லுக்கு அர்த்தத்தை சொன்னார். அவர் சொன்னதை நான் இங்கே தருகின்றேன். இலக்கியத்தில் நடிகன் என்றால் நாட்டை, அதாவது நாட்டு மக்களை தன்னகத்தே வசப்படுத்துபவன் என்று பொருள். அதுபோன்று நாடகம் என்பதும் நாட்டின் நலனை நாடி இயங்குகின்ற அமைப்பை குறிக்கும். இங்கு வெள்ளம் போல் சூழ்ந்திருக்கும் மக்கள் கூட்டம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் பேராற்றல் எந்த துறையில், எந்த முறையில் நாட்டினரை வசப்படுத்தி உள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. இங்கே நடிகன் என்பவனுக்கு இலக்கியம் கூறிய பொருளாக திகழ்கின்றார் எம்ஜிஆர். அதாவது நாட்டு மக்களை தன்வசம் வைத்திருப்பவர், தன் உள்ளத்தில் வைத்திருப்பவர், அந்த நாட்டு மக்களின் உள்ளத்தில் இருப்பவர் எம்ஜிஆர் என்பதற்கு ஆதாரம்தான் இந்த மக்கள் கூட்டம் என்று குன்றங்குடி அடிகளார் குறிப்பிட்டார். எம்ஜிஆர் அவர்கள் தன் கலை செல்வத்தினால் எண்ணற்றோர் உள்ளங்களை ஆட்கொண்டுள்ளார். அவருக்கு பாரத் பட்டம் வழங்கி கௌரவித்த இந்திய பேரரசை மனதார பாராட்டுகின்றேன். நான் எம்ஜிஆர் என்ற பெயரை காதால் கேட்டதுண்டு. பொதுக்கூட்டங்களில் அடிக்கடி எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று பேச கேட்டிருக்கின்றேன். அவரது அந்த 3 எழுத்து பெயரில் பெரிய தனித்துவமே அடங்கியுள்ளது. எம் என்ற எழுத்தை எஸ்டி என்ற ஆங்கில சொல்லாக எடுத்துக்கொண்டால் தமிழில் அதன் பொருள் நிதானம் என வரும். ஜி என்ற எழுத்தை கிரேஸ் என்ற ஆங்கில சொல்லாக எடுத்துக்கொண்டால் கருணை என தமிழில் பொருள்படும். ஆர் என்ற எழுத்தை எடுத்துக்கொண்டால் ரேஷனலிசம் என்ற வார்த்தையாக எடுத்துக்கொண்டால் தமிழில் அதற்கு முற்போக்கு என பொருள்படும். எனவே எம்ஜிஆர் என்பதற்கு பொருள் நிதானம், கருணை, முற்போக்கு ஆகிய உயர்ந்த குணங்களை உயிராக மட்டுமின்றி பெயரிலும் கொண்டுள்ள எம்ஜிஆர் நடிகர்களுக்கெல்லாம் தலைவனாக தமிழும் கலையும் உள்ளவரை நெடுங்காலம் வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று பொன்மனச்சம்மல் எம்ஜிஆரை வாழ்த்தி பேசினார் தவத்திரு குன்றங்குடி அடிகளார் அவர்கள். ஆக எம்ஜிஆர் என்பதற்கு மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்று நடிகை பானுமதி சொல்ல, எம்ஜிஆர் என்பதற்கு நிதானம், கருணை, முற்போக்கு ஆகிய உயர்ந்த குணங்கள் என்று தவத்திரு குன்றங்குடி அடிகளார் அவர்கள் பொருள் சொன்னார்கள்.
இப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெயரிலேயே பல மகத்துவங்கள் உண்டு. அவரும் பல மகத்தான மனிதர் என்பதற்கு இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். அவரை ஆன்மீகவாதிகள் ஆனாலும் சரி, அரசியல்வாதிகளும் நடிகர்களும் மக்களும் எல்லோருமே அவரை நல்லவர் என்ற ஒரே ஒரு சொல்லோடு பார்க்கின்றார்கள், நல்லவர் என்றே குறிப்பிடுகின்றார்கள். எனவே அந்த நல்லவர் என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார், இப்போதும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.